வணக்கம், நான் உங்க அட்வொகேட் சுந்தர். இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப பல்ல இழிக்கும் யாரு பல்ல இழிக்குதான் பாருங்க. பல்ல இழிக்கும் போக்குவரத்து துறை, இது எல்லா துறையும் இழிக்கும். ஏன்னா அந்த துறையோட அமைச்சர் அவங்க துறையை வந்து மூக்க பாக்குறது இல்ல, மூக்க நுழைக்கிறது இல்ல. மத்த துறையில தான் மூக்க நுழைப்பாங்க. யாரு நம்ம நாய்சேகர், பொய் மகேஷ், கேநீர் அவங்க துறையை பார்க்க கூட நேரம் இல்ல. மத்த துறையில மூக்க கொண்டு போய் நீட்டுவாங்க. என்ன ஏன் சொன்னா பல்ல இழிக்கும் போக்குவரத்து துறை தமிழக அரசு தேர்ந்தகளில் 50% காலாவதியானவை. டேட் எக்ஸ்பைரி டேட் ஆகி போச்சு. எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஃபிட்னஸ் சர்டிபிகேட் இல்ல, பாதி இருக்கு பஸ்ஸுங்க. போக்குவரத்து துறையில் 14,000 காலி பணியிடங்கள். அப்போ கணக்கு வச்சுக்கணும், 14,000னா நம்ம தேர்ந்தெடு இருக்கார்ல லஞ்சமா ஓட்டுக்கு இப்ப ஒரு ஆளுக்கு 25 லட்சம் 30 லட்சம் கணக்கு பண்ணி அப்படி வாங்கி 1000 கோடி போச்சு. என்ன இப்ப 14,000 இது போஸ்டிங்னா ஒரு போஸ்டிங்க்கு ஒரு 2 லட்சம் இல்ல 5 லட்சம், மினிமம் 2 லட்சம். அப்படி பாத்தீங்கன்னா எவ்வளவு கணக்கு போடுங்க, எவ்வளவு வரும்னு. என்ன துறையில அமைச்சர் இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட். அந்த அளவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் யாரு? நம்ம டிஎம்கே விடியாதாசி. என்ன கொலை கொள்ளை கற்பழிப்பு பேர் போன ஆச்சு. என்ன 20 வருட பழமையான 6,000 பேர் பஸ் தான். இதெல்லாம் வந்து எங்க போடுவாங்க? சிட்டில போட மாட்டாங்க, கொண்டு போய் கிராமத்துல போடுவாங்க. ஏன்னா கிராமத்துக்காரங்களும் சோறு தானே திக்கிறாங்க, சிட்டில இருக்கிறவங்க சோறு தானே திக்கிறாங்க. இங்க இருக்க பஸ் எக்ஸ்பைர் ஆயிட்டு ஓட்ட உடஞ்செல்லாம் படிக்கட்டே இல்லாத கொண்டு போய் அங்க போறீங்க. நானும் கிராமத்தை பயணிச்சிருக்கேன். சென்ட்ரல் அவ்வளவு பெரிய ரோடு இருக்கும், ஒரு ஆளோ போடுற இருக்கும். ஏண்டாடி உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல ஓட்டு கேட்கறது? ஏன்டா கிராமத்துக்கு போறீங்க? சிட்டில மட்டும் கேட்டு சும்மா இருக்கா? வெக்கா இங்க நல்லா ஃபர்ஸ்ட் டிஸ்போஸ் பண்ற உங்களுக்கு தெரியல, துப்பு இல்ல. அந்த அளவுக்கு துறை வச்சிருக்கீங்க, அந்த துறையை சார்ந்து வச்சிருக்கீங்க. ஏன்னா உங்க ஆளுகள் எப்படின்னா துறை சேர்ந்தவங்க லாபம். எங்க இதுல நம்ம அம்மா உலகத்துல லாபம் யார் சொன்னது? நம்ம சின்னாமணி அம்மா, யாரு? பிரியா மேயர் சொன்னாங்க. அம்மா உலகத்துல லாபம் இல்லையா? உங்களுக்கு எதுல காசு பத்தல, கக்கூஸ் கல்வில காசு, கொள்ள என்ன வேலை வாய்ப்புல காசு, லஞ்சம் 1000 கோடி கக்கூஸ் கல்வில லஞ்சத்துல 1000 கோடி, பாட் கவுன்சில் 70 கோடி, மினிஸ்ட்ரி 1000 கோடி. அப்போ நாடக தலைவர் எவ்வளவு எணி வைக்காத அளவுக்கு எட்டிய அளவுக்கு. என்ன 10,000 கோடி 75,000 கோடி தெரியல, அவ்வளவு அளவுக்கு பதுக்கி இருப்பீங்க. பதுக்கிட்டீங்க விடுங்க, ஒண்ணு வந்துருவீங்க. இப்ப தாத்த மக பேர கொள்ளு பேர எல்லாரும் காட்சி. யாராவது கொள்ளு பேர யார சொன்னா இப்ப எம்பளை போட்டு யாரு? நம்ம இன்பிரிஜி அவர் பிறக்க போற கொடுமணிக்கு எல்லாம் யாரா? நம்ம தமிழ்நாடு சாரி உங்க தமிழ்நாடு விடியாத ஆட்சி. அதனால வந்து யாருமே 2026 முடிஞ்சு போச்சு. மூட்டை கட்டிட்டு கிளம்பிடுங்க, சரிங்களா? நீங்க மெகப்பில இருக்காதீங்க, தமிழ்நாடு மெகப்பில விட்டீங்க. கேட்டா நம்ம சின்ன முன்னுங்க இருக்காங்கல்ல பிரியா சொல்றாங்க, வெள்ளம் இல்லையா மழையில எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சான். கேளுமல்ல உங்களுக்கு சொல்றது வெளிப்படையா சொல்றீங்க. வெள்ளம் இல்ல, மழையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சு. வெட்டவே தோணுங்களா? அம்மா லாபம் இல்லையா, மழையில பெஞ்சு வெள்ளம் இல்லையா, எக்ஸ்ட்ரா மழையில் பெஞ்சு தண்ணி வந்துருச்சா. அப்படி அது பேருனடா எனக்கு கெட்டவர் திடீர்னு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.